Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு இதமா இருக்கக்கூடிய மலாய் குல்ஃபி எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யறது ரொம்ப சுலபம். அதே சமயம் வீட்ல குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா குடிப்பாங்க. நல்ல டேஸ்டியா, நல்ல ஹெல்த்தியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத உங்க வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்க்கிறோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. உங்ககிட்ட பால் பவுடர் இல்ல அப்படின்னா ஒரு அரை கப்பு போல பால் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா கட்டியே இல்லாம நம்ம கலந்தெடுத்து மாத்தி வச்சிடணும். இது நம்ம பால் கொதிச்சு வரும்போது உள்ள சேர்க்கறதுக்காக நம்ம பொடியா சேர்த்துட்டோம் அப்படின்னா பால்லே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்டே இந்த மாதிரி கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை கலந்து மாற்றி வச்சிடலாம். கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இதில் ஒரு 15 போல் பிஸ்தா பருப்பு, அப்புறமா ஒரு 10 போல் பாதாம் பருப்பு, இது கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து இதையே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால், இந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் சரியா அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். இந்த இனிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். நல்ல இனிப்பா வேணும்னா ஒரு 3/4 கப்பு போல நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரவுன் சுகர் ஆட் பண்றோம். இது எதுக்காகனா லேசான ஒரு கலர் சேஞ்ச் ஆகுறதுக்காக. மலாய் குல்ஃபி அப்படின்னாலே லேசா ஒரு எல்லோயிஷ் கலர் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது சேர்த்திருக்கோம். உங்ககிட்ட பிரவுன் சுகர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பிரவுன் சுகர் கரைச்சி எடுப்போம்ல, அதே மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கரைச்ச சுகரை நம்ம இதுக்குள்ள நேரடியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கலந்து எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச அந்த பாதாம் பிஸ்தா பொடியும் இதுக்குள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப கெட்டியாகாது. அதே சமயம் கொஞ்சம் நம்ம கரண்டியில் எடுத்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா லேசா ஒரு கெட்டியான பதம் இருக்கணும். அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு தேவை. நான் சொன்ன மெத்தடில் பண்ணீங்க, அதே அளவில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் நல்ல கெட்டியா இருக்கிற மாதிரி. இப்போ இதுல கொஞ்சமா நான் சாஃப்ரான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இது இன்னொரு லேசான எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். அதுக்காக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேருங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிருங்க. நீங்க பாகு காய்ச்சி கூட விட்டுக்கலாம். லேசா நம்ம சுகர் எடுத்து நல்லா பாகு காய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா கூலிங் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இனி இது அப்படியே ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம குல்ஃபி மோல்டில் தான் வைக்க போகிறோம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நான் 6 குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த பால் மிக்ஸை உள்ளே விட்டுடலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளா பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். வெளியில வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ இதில் இருக்கக்கூடிய மூடியை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட மூடி இல்லை அப்படின்னா சில்வர் ஃபாயில் ஷீட் இருக்கும்ல, அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் வச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளுக்கு ஐஸ் கிறிஸ்டல் எதுவும் ஃபார்ம் ஆகாம சூப்பரா வரும். இப்போ குச்சி உள்ள வச்சிடலாம். ஐஸ் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரீசர்ல கிட்டத்தட்ட ஒரு நாள் மொத்தமே நம்ம வைக்க வேண்டியது வரும். ஒரு 12 மணி நேரமாவது இது கண்டிப்பா இருக்கணும். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். பாருங்க, நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இனிமே ரன்னிங் வாட்டர்லயோ இல்லை கொஞ்சம் ஹாட்டா இருக்கக்கூடிய வாட்டர்லயோ லேசா காட்டினீங்க அப்படின்னாலே சூப்பரா நம்மளுக்கு இலகி வரும்.
இப்போ அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இலகி வருதுன்னு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நல்ல க்ரீமியான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.